2 வழி. 2 வழி தான் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. ஒன்று மிக சீக்கிரமாக நம்மளை முன்னேற வைக்கிற குறுக்கு வழி. இன்னொன்று மெதுவாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற இருக்கும் சரியான வழி. இதில் எதை பயன்படுத்தலாம்? குறுக்கு வழியை பயன்படுத்தி முன்னேறனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பிற்காலத்தில் அவனுடைய நிலைப்பாடு என்ன, சரியான வழியில் முயற்சி செஞ்சு காத்திருந்தவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது, இறுதியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமையுது என்பதை பற்றியெல்லாம் ஒரு குறளின் வழியே, திருக்குறளின் வழியே கதையை சொல்லி விளக்கும் பதிவு தான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ். திருக்குறளின் வழியில் குட்டி கதைகள். ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் படிப்பை முடிச்சுட்டு கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி. அவன் வீட்டில் மிகவும் வறுமை. சில நாட்கள் அவன் உணவு அருந்தாமல் கூட, இரவு வேளையில் குடும்பமாகவே உணவு சரியாக அருந்தாமல் கூட தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போலாம் அவன் நினச்சி பார்ப்பான், நம்ம இவ்வளோ சரியாக இருந்தும் நல்லா படிச்சிருந்தும் இன்னும் நமக்கு ஒரு நல்ல வேலை அமையலையே. நல்ல வேலை மட்டும் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவை, நம்மளுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழணும், ரொம்ப ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுங்கிற எண்ணம் மட்டும் அவனுக்கு இருந்தது. அதற்கான முயற்சியிலையும் அவன் ஈடுபட்டுட்டு இருந்தான். அவன் கூடயே படித்த, அவனை விட மிக சுமாராக படித்த, அவன் கூட படித்த நண்பர்கள் எல்லாம் ஒரு சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருந்தாங்க. இவனை சந்திக்கிற அவங்க, என்ன அருண் இன்னும் இப்படியே இருக்க, உலகம் எங்கே போயிட்டுருக்கு, நீ என்னமோ நேர்மையாக நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன், நல்ல வேலைக்கு போவேன், இதெல்லாம் நடக்கிற கதையா? நான் சொல்கிறத கேது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. பக்கத்து தெருவில் இருந்த கதிரவனுங்கிறவர் இறந்து போயிட்டார். நீ உன் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், நீ தான் கதிரவன் சொல்லி நீ கதிரவன் போலே கையெழுத்து போட்டேன்னா அவன் பேரில் இருக்க பணத்தை இன்னொருத்திட்டேருந்து நம்ம வாங்கிடலாம். நிச்சயமாக அதை வச்சு நீ வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். நீ வா, நான் சொல்கிறபடி கேட்டேன்னா உனக்கும் லாபம், எங்களுக்கு லாபம், ஆளுக்கு சரிபாதியாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம். நாங்கள் 3 பேரும் சொல்லுவோம் நீ தான் அந்த கதிரவன்னு. அந்த பணத்தை தரக்கூடிய நபருக்கு யார் கதிரவன் தெரியாது. 25 வயது மதிக்கத்தக்க கதிரவனுங்கிறவருக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதனால் இறந்து போன கதிரவன் உயிரோடு தான் இருக்கான்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நீ தான் கதிரவன் சொல்லி நம்ம அந்த பணத்தை வாங்கிடுவோம். ஆளுக்கு சரிபாதியாக நம்ம 4 பேரும் பிரிச்சுப்போன்னு அவனுடைய நண்பர்கள், தவறான சகவாசத்தில் தவறான வழியில் நடந்துகிட்ருக்க அவனுடைய நண்பர்கள் இவனை கூப்பிடுறாங்க. அன்று இரவு முழுவதும் சிந்தித்து பார்க்குற அந்த அருண் மறுநாள் காலையிலேயே அந்த நண்பர்களை போய் பார்த்து, நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன், எனக்கு இது சரியாக படுதலை. இன்னொருத்தரை ஏமாற்றி யாருக்கோ சேர வேண்டிய காசை நம்ம எடுத்துக்கிட்டால் அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. எனக்கு இதெல்லாம் சரியாக படலை, நான் இதில் ஈடுபட மாட்டேன்னு சொல்கிறான். அதற்கு அந்த நண்பர்கள், அட போடா, நீ இல்லைன்னா என்ன, வேற ஒரு ஆளை பயன்படுத்தி நாங்கள் அந்த காசை எப்படி எடுத்துடுவோம், இவன் பொழைக்க தெரியாதவன்டா, இவங்கிட்ட போய் இந்த யோசனையை சொன்னோம் பாரு, சரிப்போ நீ எல்லாம் எங்கே முன்னுக்கு வர போகிற, இதை வெளில சொன்ன நடக்கிறதே வேறு, ஒழுங்காக உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டல, நீ உன் வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு யாரை வச்சு எப்படி அந்த பணத்தை நாம் கைவசப்படுத்தலாம், அதை எப்படி தனதாக்கிக்கலான்ட்டு அந்த தவறான முயற்சியில் அந்த நண்பர்கள் ஈடுபடுறாங்க. இவன் அதன் பிறகு நமக்கு என்னப்போ அப்படின்னு விட்டுட்டு இவனோட வாழ்க்கையை இவன் வாழ ஆரம்பிக்கிறான். எப்போதும் போல் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாவ அவனுடைய முயற்சினால் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. அந்த நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு இவனால் முடிந்த அளவுக்கு இவன் மிக உண்மையாக உழைக்கிறான். இவனோட உழைப்பையும் இவனோட திறமையும் பார்க்குற அந்த நிறுவனத்துடைய முதலாளி ரொம்ப சீக்கிரத்திலேயே மிக உயர்ந்த பொறுப்புகளையும் நல்ல பதவிகளையும் இவனுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரியாக, மேல் அதிகாரியாக ஆகும் இவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கை நிறைய சம்பளமும் நல்ல மதிப்பையும் பெறுகிறான். அந்த ஊர்லேயே இவரை போல் உண்டா, எவ்வளோ சின்ன வயசில் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்காரு பாருன்னு ஒரு 4 பேர் இவரை பாராட்டுற அளவுக்கு வாழ்க்கையில் அருண் முன்னுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி மன நிறைவோட தன் குடும்பத்தாரோட தன் வாழ்க்கையை வாழ்கிறான். இவனை போல சரியான வழியை பின்பற்றாமல் வேறொருடைய கதிரவன் என்பவனுடைய பணத்தை திருட நினைத்த, கைவசப்படுத்த நினைத்த அந்த நண்பர்கள் அந்த பணத்தை கைவசப்படுத்திய பிறகு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே இழக்கிறாங்க. அப்போது குறுக்கு வழியை பயன்படுத்தி முன்னேறலாம், ஆனால் அது நிலைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நிலைக்காது. இதனை தான் திருவள்ளுவர் அவர்கள் இக்குறளின் மூலம் உயர்ந்த நெறியை பின்பற்றி வாழ்பவனே
இவ்வுலகில் நிலைத்து நிற்பவனாவான் என்று கூறியுள்ளார். உண்மைதாங்க, குறுக்கு வழியில் போனால் பணம் வரலாம், ஆனால் நிச்சயமாக மன அமைதியோ ஒரு நிலையான வெற்றியோ கிடைக்கவே கிடைக்காது. சரியான வழியில் முயற்சி செஞ்சால் கொஞ்சம் மெதுவாக வெற்றி அடைந்தாலும் அது நிலையாக நிலைத்து நிற்கும். குறுக்கு வழியின் மூலம் பெற்ற தற்காலிக வெற்றி நிலைத்து நிற்காது. ஆனால் நேர் வழியில் பெற்ற நெறியுடன் பெற்ற வெற்றி பல தலைமுறைகளுக்கு நின்று பேசும், நிலைத்து நிற்கும் என்பதைதான் இக்குறளின் மூலம் இக்கதையின் வழியே நாம் தெரிந்து கொண்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அது இந்த பதிவை மேலும் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த கதையை போன்ற வீடியோக்கள் இந்த பதிவினுடைய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.